கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக நிகழ்ச்சி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், ஜீவிக்கிறவராக தான் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறவங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். பயம் இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது, அல்லேலூயா, குந்தி குந்தி நடக்கக்கூடாது, குழப்பங்கள் இருக்கக்கூடாது, கேள்விகள் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிறவங்க அதெல்லாம் செய்யலாம். அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவரை டென்ஷனானே எப்படிங்க? இப்போ நான் என் பிள்ளை, எனக்கு 7 வயதில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனை நான் கூட்டு போகும்போது சாதாரண ஒரு பாட்சாவை பார்த்து பயப்படுறான், இல்லை ஒரு எலி போது ஒரு எறும்பை பார்த்து பயப்படுறான்னா, நான் பக்கத்தில் இருக்கிறேன். என் பிள்ளை அப்படி சின்ன சின்ன பொருளைனா பார்த்து பயப்பட்டா நான் என்ன சொல்லுவேன்? டாடி இருக்கேல்ல, நீ ஏன் பயப்படுற? அப்படி சொல்லவே இல்லைங்க. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை பயந்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு தகப்பனை எனக்கு கவலையாக இருக்காதா? என்ன என் பிள்ளைக்கு என்ன தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோம்ல. இதே நிலைமை தாங்க ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. மார்க்கு 4 அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறாரு. காற்று புயல் அடிக்கிறது, அலைகள் மோதுகிறது, கப்பல் சாயிராப்பில் இருக்குது, சாயலை முங்கல். கப்பலை சுற்றி தண்ணி இருக்குது, கப்பலுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி வரல. ஆனால் பாருங்க, ஐயோ நாங்கள் மடிந்து ஒவ்வொரும், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள், கோபமாக எரிச்சலாக பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன செய்கிறாரு? ஒரு காற்றையும் கடலையும் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அது அமைதல் ஆகிறது. அடுத்து இந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற கேள்வி ஞாபகம் இருக்குதா? மார்க்கு 4:40 நினைக்கிறேன். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அன்பிற்குரியவர்களே, இயேசு நம்ம கூட பிரயாணங்களில் நம்ம கூட தான் இருக்கிறார். தொழில் செய்கிறோமா, வேலை செய்கிறோமா, எல்லா நாளும் நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றார். நம்ம கூட அவர் இருக்கும்போது நம்ம பயப்படுகிறத அவர் விரும்புகள்ல. சீசர்களை பார்த்து கடிந்து கொள்வது போல உங்களே என்னை பார்த்து கடிந்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம உற்சாகத்தோடு இருப்போம். ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்க, எல்லாம் நடக்காது, ஆண்டவர் பார்த்துக்குருவார். அல்லேலூயா. நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறபடி கிராமத்தில் இருக்கிற சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், நான் போகிற பிரசங்கிக்கிற எல்லா இடங்களையும் நான் சொல்லி கொடுப்பேன். ஆபத்துகள் உங்கள் முன்னாடி, பிரச்சனைகளோ நெருக்கங்களோ கேள்விகளோ வருதா? உங்கள் கூட இருக்கிற ஏசப்பாவை பாருங்கள். நம்ம சிறு பிள்ளையாக மாறணுங்க. அல்லேலூயா. நீங்கள் 90 வயசாக இருக்கலாம், 80 வயசாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏசப்பா பார்வையில் நீங்கள் எல்லாம் பிள்ளைகள் தானே. அவர் ஆண்டவர் வசனங்களை சொல்லி கொடுக்குற வேத வசனம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாரும் அவர் பிள்ளை தாங்க. அப்போ நமக்கு பயம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அப்படி வலதுபுறம் ஏசப்பா இருக்கிற நம்புங்க. தாவீது வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறத நம்புறதுனால எவ்வளோ தைரியமாக இருக்கிறான். கோலியாத்து கூட சண்டை போடுறான், சிங்கத்து கூட சண்டை போடுறான், கரடி கூட சண்டை போடுறான். நாமளும் எதிர்கொள்ளணுங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும். நீங்கள் மட்டும் எதிர்கொண்டா தோற்று போயிடுவீங்க. நாம மட்டுமா? உலகத்தில் இருப்போர் நம்மள இருக்கிற தேவன் பெரியவர், அவரோடெல்லாம் நம்ம எதிர்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அப்படி வலதுபுறம் நான் பார்க்குறேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்களே. இவ்வளோதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அமேன். இந்த செய்தி கேட்கிற அன்பிற்குரியவைகளை, கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? நெருக்கத்தோடு, அவமானத்தோடு, நிந்தைகளோடு இருக்கிற இந்த மாதமாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதே என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? பயப்படாதீங்க. ஏசப்பா உயிரோடு தாங்க இருக்கிறார். எதை சொல்கிறது யார்? கணேசன் சொல்கிற பாருங்க. உங்களை கைவிட மாட்டாருங்க. ஜெபித்து அவர் பதில் கொடுப்பாருங்க. ஜெபம் பண்ணோடனே காரியங்கள் மாறுதலாய் முடியும். உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. இனி அவ்வளவுதான் நீங்கள் நினைக்காதீங்க. புல் ஸ்டாப் வைக்காதீங்க. ஆண்டவர் மறுபடியும் ஒரு அற்புத தொடக்கத்தை இயேசுவால் செய்ய முடியும். இப்போ கூட இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறது கூட நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறீங்களா? என் கூட சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் படுக்கை ஏரியில் இருக்கலாம், இல்லை ஹாலில் சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், எதுனாலும் சரிங்க. ஏசப்பாட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
ஆண்டவர் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆமென். ஜெபிக்கலாமா? சிறு பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, வாலி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, பெற்றோர்கள் உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா எங்கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எப்பொழுதும் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை என்னோடு கூட கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற அவர்கள் எந்த அற்புதத்திற்காக இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடப்பதா. கிருபையாக இறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்வீரா. வியாதி படுக்கையில் இருக்கிற வியாதிஸ்தர்களை நீ சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமுண்டாவதாக. எல்லா தலைவலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கழுத்து வலிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். முதுகு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். கிட்னி பிராபலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சீரடைவதா. இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். எல்லா விதமான உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியம் உண்டாவதா. கற்பத்தின் கனி உண்டாவதாக. வேலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறுவதா. கடன் பிரச்சனைகள் மாறுவதா. மனம் திரும்பாத பிள்ளைகள், சாராயத்திற்கு குடிக்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொருவருக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு விடுதலை தருவீராக. ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு பிஸ்னஸ் பண்ற ஒரு நண்பர் இருக்கிறார். அவங்க பிஸ்னஸில் நல்ல வெற்றிகரமாக அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என்னை பார்த்து அவருடைய வெற்றிக்கான ரகசியம் சொன்னார். யாராவது அவங்க பிஸ்னஸ் நிமித்தமாக பார்க்க வந்தால் உடனே ஒரு வீட்டில் ஒரு ஜெப அறை வச்சிருக்கிறார். அந்த தொழில் செய்கிற இடத்துல சின்ன அறை வச்சிருக்கிறார். இந்த செய்தி கேட்குற நீங்கள் எல்லாரும் ஒரு அறை கட்டுங்க. சும்மா ஒரு சின்னதாக ஒரு மறைவாக ஒரு இடம் சுவர் பக்கமாக ஒரு மூலையில் ஒரு இதை நீங்கள் ஒழுங்கு செய்யலாம். அதெல்லாம் சும்மா குறையாதாங்க பணம் செலவாகும். எதனால் ஒன்று நாளே போய் ஒரு நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ ஜெபிச்சுட்டு நீங்கள் வாங்க. ஒரு கவலை வருதா ஜெபிச்சுட்டு வாங்க. காரியங்கள் மாறுதலாகி முடியுங்க. அல்லேலூயா. உங்கள் மனசில் அவளில் கவலைகள் மாறும். மழை போல் இருக்கலாம் அவங்க கவலைகள், அதெல்லாம் பனி போல கரைஞ்சிருங்க. ஒரு மாற்றம் இருக்குங்க. பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நானும் சொல்கிறேன், ஜெபம் நல்லது என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கலாம். வேத வசனம் நல்லது என்பதை ருசித்து பார்க்கணும், வாசிக்கணும். ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. ஊழியம் செய்கிறவருடைய சுகத்தை விரும்புகிறது. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏதாவது ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஊழியக்காரனா முழு நேர ஊழியர்கள் மட்டும் சொல்லாதீங்க. பெளிப்புனா முழு நேர ஊழியரா, சமாரிய ஸ்திரீனா முழு நேர ஊழியரா, 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு சிறுபெண் நாகமான் குஷ்டரோகிக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறா, அவனா முழு நேர மிஸ்டரியா? இல்லைங்க. ஏசப்பா பற்றி யாரெல்லாம் அறியாதவங்களுக்கு தன்னால் இயன்ற வார்த்தைகளை சொல்லி பிரசங்கிக்கிறார்களோ அவங்கெல்லாம் ஊழியக்காரங்க தான். ஊழியங்கிறதுங்க சுயநலத்துக்குனாலும் செய்யணுங்க. உங்களுடைய பிளஸ்ஸிங்காகனாலும் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு 1000 பேர்கள் மத்தியில், புறஜாதிகள் மத்தியில் ஒரு கிராமத்தில் தெருப்பிரசங்கம் பண்ணுறேன். நூற்றுக்கணக்கான பேர்கள் கூடியிருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருக்காக நிற்கிறேன். பேசுவது நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே. நின்று வாய்களை திறந்து ஏசப்பை பற்றி பேச தொடங்கினாலே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? என் முன்னுக்கு இருக்கிற புறஜாதிகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை என் நாவுகள் ஆண்டு கொடுப்பார். இளைப்படைந்தவனுக்கு தேவையான வார்த்தைகள், அல்லேலூயா, நாவுகளை ஆண்டவர் எனக்கு தருவார். இதான் வேத வசனம். அதற்கேற்ற அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுவார். அல்லேலூயா. அப்போ உங்க முன்னுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை, அபிஷேகத்தை, வல்லமையை, வரங்களை ஊற்றுவார். ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமாங்க நல்ல விஷயம்? ஊற்றின அபிஷேகத்தை எடுக்க மாட்டாருங்க. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம் நடக்குது, ஜெபிச்சா அற்புதம் நடக்குது. இப்போ நான் போய் சும்மா விளையாட்டு வாக்கில் ஒரு குட்டி ஜெபம் பண்ணுறேன். சில பேருக்கு ஜெபிக்காமே உனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுப்பார், போ உன் குழந்தைக்கு பேரை வை போ, அல்லேலூயா, இப்படின்னா சொல்கிறேன். அதெல்லாம் செய்கிறாருங்க. சும்மா ஒரு கிராமத்தில் நான் காஸ்பல் அறிவிக்க போகும்போது திடீர்னு ரோட்டில் பார்த்தா அந்த கிராமத்துக்காரெல்லாம் ரோட்டில் இருக்கிற ஒரு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு இருக்கிறான்.
எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. நம்ம இவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல போகிறோம், இவங்க எல்லாம் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்களே சினிமாவுக்கு பார்த்து. நான் சும்மா காசா பணமாங்க வாயா வலிக்குது. நான் சும்மா சொன்னேன், இந்த தேட்ரு ஒரு கல்லு மேல் கல் இராதபடி இடிக்கப்படுவதாக. சும்மா இப்படி ஜெபமிட்டு போயிட்டேன். பாருங்க ஃபியூ மந்த்ஸில் தேட்ரு இருக்க இடத்துல பிளாட் போட்டு அந்த இடத்த விற்கிறதுக்கு பிளாட் போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம ஜெபத்தை கேட்குறாருங்க. ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும். உங்களுடைய பங்களிப்பு எழுப்புதலுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிபர் முகாமை திருச்சியில் மொராய் சிட்டி என்ற இடத்துல ஒழுங்கு செய்திருக்கிறோம். செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாரும் இதற்காக நீங்கள் முதல்ல ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கணும்னா, ஒரு எழுப்புதல் வரணும்னா உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. அது ஜெபம் என்கிற பங்களிப்பாக இருக்குல்ல. உங்களுடைய தனி ஜெபத்தில் நீங்கள் ஜெபிங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஒரு வீட்டு ஜெபக்கூட்டை வச்சு நீங்கள் ஒரு ஜெபக்கூட்டை நடத்தி இந்த முகாமிற்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. அந்த முகாமில் பங்கு வருகிற வாலிபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பண்ணப்படணும், பாவ பழக்கத்தில் இருக்கிற எல்லாரும் விடுதலை ஆகணும் ஆண்டுடைய கிருபையினால. அதில் செய்தி கொடுக்குற அருமையான தகப்பன் மோகன் லாசரஸ் அண்ணனை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தணும். எலிசாவின் அபிஷேகத்தை அவருக்கு தரணும். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு நல்ல இயற்கை சூழ்நிலைகள், மழை வந்துடக்கூடாது, பெரிய வெயில் அடிக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதிகாரிகள் கண்கள் தயவெடுக்க ஜெபிக்கணும். இதற்குரிய பண தேவைகள் நீங்களா கணக்கு பாருங்கங்க. 1,00,000 வாலிபர்கள் பங்கு வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஒரு சாப்பாடு கொடுக்கணுங்க. எவ்வளவு செலவாகும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் ஏதாவது மொத்த தேவைகளை சொன்னாலே சண்டைக்கு வர்றாங்க. எல்லாம் அதில் ஃபோன் போட்டு திட்டுறான். நீ எல்லாம் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிற, பண தேவைகளை வாய்ப்பிட்டு சொல்கிற. நான் சொல்லலைங்க, நீங்களா ஜெபிங்கங்க. எவ்வளோ உங்கள் வீட்டில் ஒரு கல்யாண வீட்டில் எவ்வளோ செலவழிக்கிறீங்க? ஒரு 1000 பேர் உங்கள் கல்யாண வீட்டில் கூட்டுறீங்க. சமையலுக்குன்னு எவ்வளோங்க செலவழிக்கிறீங்க? ஒரு 3லேருந்து ஒரு 5 லட்சம் செலவழிக்க மாட்டிங்களா? இங்கே 1,00,000 பேர் வர்றாங்க. அப்போ எத்தனை லட்சங்கள் ஆகும்? வர்ற எல்லாருக்கும் ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கணும். அவங்க பசியோடு வருவாங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கணும். ஒரு 1,00,000 பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட்டு ஒரு 5 ரூபான்னு வைங்க. சும்மா சின்ன நாய் பிஸ்கட்டுன்னு சொல்கிறோம். அதுக்காக தப்பாக எடுத்துடாதீங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கினாலே 5 ரூபாலங்க. 1,00,000 பிஸ்கட் பாக்கெட் வாங்குறோன்னா எவ்வளோ ஆச்சுங்க? 5 லட்சம் ஆச்சுங்க. ஒரு தண்ணி பாட்டில் என்ன விலைங்க? ஆளுக்கு ஒரு பேனா கொடுக்கணும். ஏன்னா அவங்க வாட்டுக்கு வாலிபர்கள் எங்கே பொறுப்பாக வருவாங்க. சில பேர் அப்படியே வந்துடுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு பேர் எழுதி ஜெபக்குறிப்புகள்லாம் எழுதி வாங்கணும்ல. அப்போ தானே அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேனா கொடுக்க வேண்டாமா? 1,00,000 பேனா வாங்கணும்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும்? நீங்கள் கணக்கு பாருங்கங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிற வாலிபன் ஒருத்தன் தான் அந்த கிராமத்தில் வருவான். ஒருத்தன் வர்றதுனால உங்களை வேன் அனுப்ப முடியாது, நீங்களாக வந்து சேர்ந்துருங்கன்னா அவன் 4 பஸ்ஸு மாறி வர்றதுக்குள்ளே அவ்வளோ முகாமே முடிஞ்சிருங்க. திருச்சி மையம் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கேருந்து பிரயாணப்பட்டாலும் 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் திருச்சிக்கு வந்துடலாம். இல்லையா? அதனால் நம்ம ஏறக்குறைய 3000 கிராமங்களில் ஊழியம் செய்கிறோம். ஆலயம் இல்லாத கிராமங்களில் அங்கே இருக்கிற வாலிபர்லாம் கொண்டு வர்றதா இருந்தால் 10,000லேருந்து 15,000 வரைக்கும் வேன் வாடகை கொடுக்க வேண்டாமா? அல்லேலூயா. எல்லாம் கலெக்ட் பண்ணணுங்க. ஆண்டவர் நம்ம செய்கிறத நம்ம செய்யணுங்க. ஆண்டவர் செய்கிறத ஆண்டவர் செய்வாருங்க. நம்ம வேலை என்ன தெரியுமாங்க? எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறதா நம்முடைய வேலை. பாருங்க, மார்க் 2ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியாதங்க, ஒரு திமிருவாதக்காரன 4 பேரை தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க வேலை வந்தாங்க, தடையாக இருக்குது, அங்கே கூட்டம் சேர்ந்துருச்சு, இடம் இல்லை. அவங்க வீடை உடைச்சி கட்டிலோடு சேர்ந்து இயேசு முன்னாடி இறக்குறாங்க. கொண்டு வர்றவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிருவாதக்காரனா சுகப்படுத்துறான். திமிருவாதக்கான ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வாருங்க. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களுடைய பங்கு என்னங்க? இப்போ எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டுச்சான். ஆமென். அது எல்லாரும் கேள்விப்பட்டு சும்மா தான் இருக்கிறான். ஆனால் நெகேமியா சும்மா இருக்க மாட்டார். போய் அவர் வாட்டுக்கு ஜெபிக்கிறார். உபவாசம் இருந்து சில நாட்கள் ஜெபிக்கிறார், உபவாசம் இருக்கிறார். ஆண்டவர் அந்த நெகேமியாவையும் எடுத்து பயன்படுத்துகிறாருங்க.
பயன்படுத்துறது இந்த தேவைகளை அறிவிச்ச உடனே ராஜா கண்களில் தயவெடுக்க செய்கிறார். உனக்கு தேவையான என்ன உதவி வேணும், கடிதம் கொடுக்குறாரு, மரஜாமான்கள் கொடுக்குறாரு, லீவு கொடுக்குறாரு அந்த ராஜா. அல்லேலூயா. நீங்கள் இந்த முகாமிற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு தயவு மனுஷ கண்களில் தயவெடுக்க செய்வாருங்க. நீங்கள் முதல்லங்க ஏன் சார்பாக ஒரு 10 வாலிபர்களோ 20 வாலிபர்களோ இந்த முகாமுக்கு கொண்டுட்டு வரணும்னு முதல்ல விருப்பம் வைங்க, ஆசை வைங்க. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தெருவில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் அந்த முகாமில் பங்கு பெற்றவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு நாளை தலைவர்களாக மாறணும் ஜெபிங்க. உங்கள் சர்ச்சில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிங்க. உங்கள் கிராமத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணி நீங்கள் செயல்படணுங்க. தேவைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் வழிகளை திறப்பார். அல்லேலூயா. வழி இல்லைன்னு யோசிக்கக்கூடாது. 4 வாலிபர்கள் ஐயோ ஏசுநாற்று கொண்டு போகிறதுக்கு வழி இல்லைன்னு திரும்பி போனாங்கன்னா அந்த திமிருவாதக்காரன் எந்திரிச்சு நடந்திருக்க மாட்டான், சுகத்தை பெற்றிருக்க மாட்டான். நீங்கள் பிரயாசப்பட்டு யோசிக்கும் போது வழி கிடைக்குங்க. அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் இந்த முகாம் ஆயத்தமாகிறோம். எங்களால் எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ வேலை செய்வோம். இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். ஜெபிக்கிற பங்களிப்பு, கொடுக்கிற பங்களிப்பு, வாலிபர்கள் அழைச்சிட்டு வர்ற பங்களிப்பு. சில பேர் கேட்குறாங்க, பெரியவங்க நாங்கள் வரலாமா? வாங்க, தாராளமாக அவங்க. பின்னாடி இருந்து மோசஸ் யோசுவா யுத்தம் செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறது போல நீங்கள் ஒரு தாயா தகப்பனா பின்னாடி இருந்து ஆண்டவரே இங்கே வளாகத்தில் கூடியிருக்கிற எல்லா வாலிபர்களை ரட்சிங்க, அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுடைய வல்லமை அவங்களை தொடட்டும்னு சொல்லி நல்ல வானத்துக்கு நேராக மோசஸ் கைகளை தூக்கி ஜெபிச்சது போல அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வாருங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு சொல்லுவேன். ஒரு அண்ணாச்சி என் மேலே அன்பு உள்ள அண்ணாச்சி சொன்னார், வாங்க கணேசன், உங்களை எனக்கு தெரிஞ்ச நிறைய செல்வந்தர்கள் வீட்டில எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த முகாம் குறித்து நீங்கள் சொல்லுங்கள். அவங்க ஆளுக்கு ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்கன்னா, ஒரு 100 பேர் கொடுத்தாங்கன்னா இதற்குரிய தேவைகள் ஈஸியாக சந்திக்கப்பட்டுரும், வாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுடைய அன்புக்காக நன்றி, என்னால் நேரம் கொடுக்க முடியாது. ஏன்னா வாலிபர்கள் பங்கு வர்றதுக்கு தான் நாங்கள் வேலை செய்யணும். பண தேவைகளை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இன்னொன்று சொன்னேன், இப்படி ஒரு முகாமிற்கு கொடுக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோகம் வேணுங்க. இதில் கொடுத்தாங்கனாலே ஆண்டவங்களை ஆசீர்வதிச்சார். இது ஒரு நல்ல நிலைங்க. போன வருஷம் முகாமுக்கு கொடுத்த அநேகருடைய சாட்சிகளை கேட்குறேன். 17 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஏசப்பா குழந்தை கொடுத்துட்டாராம். எத்தனை சாட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு விசா வரல, என் பையனுக்கு பல மாதங்களாக ஜெபிச்சு இந்த முகாமிற்காக என்னால் என்ற பங்களிப்பை நான் பொருதனையாக செலுத்தி ஜெபிச்சுட்டு வந்தேன், ஆண்டவர் வேலை கொடுத்தாரு, விசா வந்துருச்சு. எத்தனை அற்புதங்க, அத்தனை பேர்களுக்கு அற்புதம். ஏன்னா இது ஒரு நல்ல நிலங்க. விதைக்கிறவங்க நல்ல நிலத்துல தாங்க விதைக்கணும். அல்லேலூயா. அப்போதான் 100 பலன் கொடுக்கும். வாலிபர் முகாம் என்பது 1 லட்சம் வாலிபர்கள், கிராமத்தில் உள்ள வாலிபர்கள் நிறைய பங்கு வர போறாங்க. ஆண்டவரை அறியாத வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70% அவர்கள் பங்கு வருவார்கள். அவர்கள் ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். 1 லட்சம் வாலிபர்கள் அங்க வந்து அவர்கள் எல்லோரும் மூலியமாக பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம் உண்டாங்க. இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. நான் கேட்டு கொடுக்க கூடாது, நான் வீட்டுக்கு வந்து எங்களுடைய காரியங்கள்லாம் சொல்லி நீங்க கொடுக்க கூடாது. இது ஐயோ இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இந்த நல்ல நிலத்துல நான் கொடுக்குறேன், என்னால் இயன்றதை கொடுக்குறேன். அல்லேலூயா. பொருதனைகளும் கொடுங்க. உங்க பிள்ளைகள் பேர்ல பொருதனை பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத உங்க பேர்ல பொருதனை பண்ணி நீங்க உங்களுடைய பங்களிப்பை இதுக்கு செலுத்துங்க, பிரயாசப்படுங்க. பிரதர், நான் இந்த முகாமை குறித்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்களே இந்த முகாம் தேதி, அந்த இடம் எல்லாம் வச்சு நீங்களே கூட ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி பத்திரிக்கை அடித்து நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுங்கங்க. என்னங்க ஒரு 500 ரூபா 1000 ரூபா செலவாகுங்க. என்னால் அப்படி முடியாதுங்கிறீங்களா? எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியரில் ஒரு 100 நோட்டீஸோ 100 ப்ரேயர் கார்டை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் ஒரு வாஞ்ச வேணுங்க, தாக வேணுங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், எழுப்புதல் என் கண்கள் முன்பாக வரணும்னு சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கணுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, நான் சாகுறதுக்குள்ள ஒரு எழுப்புதலை பார்த்துட்டு தான் நான் சாகணும்னு சொல்லி ஜெபிக்கிறேங்க. அன்பிற்குரிய கிறிஸ்துவ நண்பர்களே, போதக பிதாக்களே, ஊழியக்காரர்களே, நீங்களும் ஜெபிங்க ஐயா,
ஜெபிங்க ஐயா. ஐயா நிறைய பேர் என்னை போட்டியாக நினைக்கிறாங்க. இல்லைங்க, நான் சின்ன பசங்க, தெருவில் கிடக்கிறவங்க. எனக்கும் இயேசுநாதருக்கு சம்மந்தமே இல்லைங்க. இயேசுநாதரை பற்றி சொல்ல வர்றவங்களை பெரிய ஒரு அருவாளை தூக்கி வெட்ட போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு ஏசப்பாவுக்காக ஊழியம் ஏதாவது செய்யணும்னு செய்கிறேங்க. நானும் சரி, என்கிட்ட இருக்கிற ஊழியர்களை எங்களால் ஆனதையும் நாங்கள் செய்கிறோம். வாருங்கள் ஐயா, எங்கள் கூட போட்டி போடாதீங்க, எங்களை நீங்கள் திட்டாதீங்க ஐயா, திட்டாதீங்க. ஏதாவது உங்களால் முடியும்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் ஐயா. அல்லேலூயா. பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய பங்களிப்பு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சால் போதும். நீங்கள் யோவான் 6 அதிகாரத்தை நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிறுபையன் 5 அப்பம் 2 மீன் கொடுத்த சம்பவம் தெரியும். கொடுத்ததுனால என்ன நடக்கிறது? நீங்கள் உங்கள் பைபிளில் இருக்கிற 11வது வசனத்தில், யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. அதை உங்கள் மனசில் எழுதிக்கோங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா குறிச்சுக்கோங்க. வேண்டிய மட்டும். ஒரே ஒரு பையன்தான் 5 அப்பம் 2 மீன் கொடுக்குறான், தன்னுடைய பங்காக கொடுக்குறான். அங்கே நடக்கிறதுன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வேண்டிய மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த செய்தியை கேட்குற உங்களுடைய பங்களிப்பு என்ன? உங்களுக்கு அந்த அந்த சிறுபையன் ஒரு நேர சாப்பாடை கொடுக்குறான். நான் அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச அன்பிற்குரியவள்கிட்ட சொல்லுவேன், ஒரு நேர சாப்பாடு சாப்பிடலாட்டா நீ செத்தா போயிடுவ. ஆண்டவருக்காக இழக்கணுங்க. தியாகம் இல்லாமல் ஊழியம் கிடையாதுங்க. தியாகம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. இன்னைக்கு ஏன் தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரல? யாரும் சாக்ரிஃபைஸ் பண்றதில்லை. தியாகம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. யாரையும் குறை சொல்லலைங்க, தப்பா எடுத்துடாதீங்க. தியாகம் செய்யணுங்க. இந்த எங்கள் அப்பா பேர் கருப்பையாங்க, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. கருப்பையா, சரஸ்வதி மையம், கணேசன். என்கிட்ட ஊழியம் செய்கிற லீடர்ஸ்களுடைய பேர்கள்லாம் என்ன தெரியுமாங்க? எங்கள் ஊழியத்தில் ஃபவுண்டராக இருக்கிற ஒரு தம்பி, அவன் பேர் என்ன தெரியுமா? பாலமுருகன். அல்லேலூயா. அவன் தான் பிழிப்புவாக ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு அவன் தான் இவ்வளோ பெரிய ஊழியத்தில் உள்ள பணங்கள் எல்லாம் நிர்வகிக்கிறான். ஆமென். இன்னொரு எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஜேக்கப் சங்கர் பாருங்கள், அவங்க எங்கள் ஃபீல்ட் டைரக்டராக இருக்கிறாங்க. புறஜாதியிலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் எங்கள் ஜெனரல் செக்ரட்டரி பேர் என்னமா? சிதம்பரக்கனி சந்தோஷ். அல்லேலூயா. ஆனந்த் அப்படி ஒரு தம்பி இருக்கிறான், எந்த ஊழியத்தையும் சிறப்பாக செய்கிற தம்பி. இன்ன வர அழகர் சாமி. பார்த்தீங்களா, நான் ஊழியம் கிராமத்தில் செஞ்ச போது நான் சிறுவர் ஊழியத்தில் சந்திக்கப்பட்ட ஒரு தம்பி, அவன் இன்றைக்கு முழுநேர ஊழியக்காரனாக ஒரு பெரிய ஒரு லீடராக எங்கள் ஊழியத்தின் பாரத்தை சுமக்கிறான். பெரிய தீவிரவாதியாக ஏசப்பாவுக்கு இருக்கிறான். ஏன்னா நான் அப்படி சொல்லிக்கிட்டே போனேன்னா என்கிட்ட 1000 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் ஞானம் பெற்றவர்கள் அல்ல, பரம்பரை கிறிஸ்தவர்கள் அல்ல. இயேசுடைய அன்பை ருசி பார்த்த நாங்கள், இயேசுவினால் கண்ணீரை துடைக்கப்பட்ட நாங்கள், அவருக்காக அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி நாங்கள் இயன்ற ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். செய்த என்னாகும்? ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வேண்டிய மட்டும் அற்புதம் செய்கிறார். நீங்க இந்த முகாமிற்காக ஜெபிப்பீர்களா? கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு தெரிந்த வாலிபர்களை வேன் வைத்தோ இல்லை பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ சுமந்து கொண்டு 4 வாலிபர்கள் திமிர்வாதை கொண்டு வந்து வைக்கிறதா உங்களுடைய வேலை. அவங்களுக்கு தேவையான அற்புதத்தை, வேண்டிய அற்புதத்தை 1,00,000 வாலிபர்களுக்கும் ஆண்டவர் தருவார் ஐயா, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே கிறிஸ்தவ நண்பர்களுக்கு சொல்லுவேன், உங்களுடைய நல்ல ஒரு சபையிலே உங்களை ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்களோ அது நல்ல சர்ச். ஏன்னா அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடை எந்த மேய்ப்பன்ட்ட விடணும், எந்த போதகர்கிட்ட விடணும்னு சொல்லி ஏசப்பா தான் முடிவு பண்ணுறார். எந்த போதகர் சரியில்லை, எந்த சர்ச்சு சரியில்லைன்னு சர்ச்சு மாறிக்கிட்டே இருக்காதே. உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, அந்த நல்ல ஆண்டோடைய வார்த்தைகளை உங்களுக்கு ஏற்ற வார்த்தையில் பேசுகிற பிரசங்கிக்கிற போதகர் தான் உங்கள் போதகர். அந்த சர்ச்சு சரியில்லைன்னு குறை கண்டுபிடிச்சின்னு வேற சர்ச்சு போகாதீங்க, அங்கேயும் குறை இருக்கும். எந்த நிறைவான சர்ச்சு இந்தியாவிலே உலகத்திலே கிடையாது.
நிறைவான சர்ச்சு பரலோகம் தாங்க உண்டு. அங்கே எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்கள் கடமை என்ன? ஒவ்வொரு கிறிஸ்துவ நண்பர்களும் ஆலயத்திற்கு போகும்போது யாராவது ஒரு ஆத்மாவை கூட்டுட்டு போகணுங்க. என்னை கேட்டால் லஞ்சம் கொடுத்தாவது கூட்டு போங்க. நீங்கள் போய் சும்மா உட்கார வைங்க அந்த சர்ச்சில். ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களுடைய போதகர் மூலயமாக அவளோடு கூட பேசி அவளை ரட்சிப்பார். அவங்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த செய்தியோட என்ன கற்றுக்கொண்டீங்க? உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் வேண்டிய மட்டும் அற்புதங்களை ஒவ்வொருவருக்கும் செய்வார். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த எழுப்புதல் திட்டத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய பங்களிப்பை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் தருகிறோம் என்று இப்பொழுது ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற பொருதனை செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுவீரா. அப்படி அந்த தியாகம் உள்ள பங்களிப்பின் மூலியமாக ஆண்டவரே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. தேசத்துல பெரிய ஒரு எழுப்புதலை கண்டுகொள்ள உதவி செய்வீர். ஆயிரக்கணக்கான பேர்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் தனக்கு வேண்டிய மட்டும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த செய்தியில கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய அந்த தியாக காணிக்கையும் ஆசீர்வதித்தரலும், பங்களிப்பை ஆசீர்வதித்தரலும். எங்கள் கண்களினால் எழுப்புதலை காணட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாய் உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காய் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இந்த ஆகஸ்ட் மாத ஊழியங்களில் உங்கள் பங்களிப்பை கொடுக்க முன் வரலாமே. ஆகஸ்ட் 15 1,00,000 வாலிபர்களுக்கென திருச்சியில் வைத்து நடைபெற உள்ள வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக தனி ஜெபத்திலோ குடும்ப ஜெபத்திலோ அப்போஸ்தலர் 12:5 படி வீட்டு ஜெப கூட்டமாகவோ உபவாசம் இருந்தோ ஜெபிக்கலாம். இம்முகாமிற்கு உங்களுக்கு தெரிந்த 12 நபரையோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபர்களையோ அழைத்து வந்து உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம். இம்முகாமிற்கான மொத்த தேவைகள் சுமார் 1 கோடிக்கு மேல் உள்ளது. இந்த பெரிய தொகைக்கான ரூபாய் 1,00,000 அல்லது இயன்ற தொகையையோ பொருத்தனையாக கொடுக்கும் குடும்பங்கள் எழும்ப ஜெபியுங்கள். ஒரு வாலிபனை இந்த முகாமில் பங்கு பெறச் செய்ய ஆகும் செலவு ரூபாய் 500 உங்கள் சார்பாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ ஒரு வாலிபனுக்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபனுக்கோ கொடுத்து உதவலாம். நமது பணித்தள கிராமங்களில் இருந்து வாகனங்கள் மூலம் வாலிபர்களை அழைத்து வர ஒரு வேனிற்கு ஆகும் செலவு ரூபாய் 10,000 அல்லது ஒரு பஸ்ஸிற்காகும் செலவு ரூபாய் 20,000 கொடுக்கும் நபர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இம்முகாமில் பங்கு பெறும் கிராமப்புற வாலிபர்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் வேதாகமம் இல்லாத பின்னணியிலிருந்து வருபவர்களே. அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்க ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 7378000444. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.